அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். நாடாளுமன்ற தேர்தல் மார்ச் 2வது வாரத்தில் தேர்தல் அட்டவணையை வெளியிடுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்காக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட அனைத்து மாநில தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் வியூகம், பூத் கமிட்டி மற்றும் பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜக இன்னும் 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி 27, 28 தமிழகம் வரை இருக்கிறார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி என்பது இன்னும் தெளிவாக முடிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள் இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அதற்கு முன்னதாக கூட்டணியை இறுதி செய்ய பாஜக தீவிரம் காட்டி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் வாய்ப்புகள் தெரிவித்து வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி மக்களவை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 370 இடங்களிலும் அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியாக 400க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து களப்பணிகளை கடந்த 2 மாதங்களாகவே ஆற்றி வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 353 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த கட்சி தற்போது இன்னும் மேலும் தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான மும்முரமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்கள் தங்களது பணிகளை தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய நிலையில் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் மற்றும் இணை பொறுப்பாளர்களுடன் இந்த கூட்டம் என்பது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.